அழைக்கிறான் மாதவன். இதே மாதிரி மீண்டும் எப்போ உயிர் பிரியும்லாம் தெரியாது. அடுத்த காலத்தில் கூட உயிர் பிரியலாம், அடுத்த நாளில் கூட உயிர் பிரியலாம், அடுத்த நிமிடத்தில் கூட உயிர் பிரியலாம். எழுதி தர முடியுமா? இப்போதான் உயிர் போக போதில்லை. அன்பு ஒன்றுதான், அன்பு மட்டும்தான், எல்லாமாவும் இருக்கு. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதை யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவதை யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அவ்வளவுதான். அன்புதான் சிவமாக இருக்கிறது, அன்புதான் இறைவனாக இருக்கிறார். மற்ற உயிர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடியது என்னன்னா, அன்பு காட்டினா மட்டும்தான் அந்த உயிரினத்துக்கு புரியும். நீங்க அன்பு காட்டினா அது வேற மாதிரியே செயல்படுவாங்க. எல்லாத்துக்குமே பொதுவான மொழி அன்பு. ஒரு பறவைகளுக்கும் உங்களுக்கும் இடையில, ஒரு நாய்க்கும் உங்களுக்கும் இடையில, உங்களுக்கும் ஒரு மரத்துக்கும் இடையில வெறும் அன்பு மட்டும்தான் இருக்கு, வேற அங்க எதுவுமே இல்லை. நீ எனக்கு இது கொடு, நான் உனக்கு இது கொடுக்குறேன் அப்படின்னா அது மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ். அப்படி இல்லையே இயற்கையில. இயற்கை ஏதாவது உங்களுக்கு அப்படி இருக்கா? இயற்கை உங்களுக்கு செய்யக்கூடியதுல நீ இதை எனக்கு கொடு, நான் உனக்கு இதை கொடுக்குறேன்னு ஏதாவது பண்ணுதா? நீங்க மரத்துக்கு தண்ணி ஊத்துறதில்லை, அதுவே நீர் எடுத்துக்கிட்டு மழை தண்ணியில இருந்து எடுத்து அது வளர்ந்துக்குது, சன்லைட்ல இருந்து எடுத்து வளர்ந்துக்குது. உங்ககிட்ட இருந்து ஏதாவது உதவி கேட்குதா? ஆனா அதுகிட்ட இருந்து மட்டும் எடுத்துக்கிறோம், நன்றி சொல்றது கிடையாது, அன்பு செலுத்துறது கிடையாது. உள்ளும் புறமும் அன்பா இருக்க தவமே உனக்கு. எப்படி? உள்ளையும் புறமும் அன்பா இருக்க தவமேன் உனக்கு, உள்ளும் புறமும் அன்பே இல்லை தவமேன் உனக்கு. உள்ளையும் வெளியும் அன்பா இருக்கிற தவம் எதுக்கு உனக்கு? தவமே அவசியம் இல்லையே, அன்பா இருந்ததுனால எல்லாமே முடிஞ்சு போச்சுல. உள்ளையும் புறமும் அன்பே இல்லை, எதுக்கு நீ தவம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீ தவமே பண்ணாத, அன்பு இல்லைன்னா தவமே பண்ணாத, வேஸ்ட். அன்பு காட்ட தெரியணும்ல, மற்ற உயிர்களை நேசிக்க தெரியணும், மற்ற உயிர்களை அரவணைக்க தெரியணும்ல. அப்படி இல்லாம அந்த உயிர் மீது கோபத்தை காட்டிட்டு விருப்புணர்வை காட்டிட்டு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது சுடுமே தவிர அவங்களுக்கு சுடாது. அன்பில் சிறந்த தவம் இல்லைன்றாரு பாரதி. அன்பில் சிறந்த தவம் இல்லை. தவமா? அன்புன்றது தவமா? அன்பில் சிறந்த தவம் இல்லை. அன்பு செலுத்துறதை தாண்டி மிகப்பெரிய ஒரு தவம் எதுவும் இல்லைன்றாரு. அன்பு ஒண்ணு காட்டுறது தவிர வேற எனக்கு எதுவுமே தெரியாதுன்றார் தாய்மான சுவாமி. அன்பு ஒன்றை காட்டுவதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது, அரியணே பராபரமே, எனக்கு எதுவும் தெரியாது. அன்பு செலுத்துறதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. எல்லா உயிர்கள் மீதும் எனக்கு அன்பா இருக்கணும், அவ்வளவுதான். எல்லா உயிர்கள் மீதும் எனக்கு அன்பு காட்டணும். இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கா? இல்ல. ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் பாருங்களேன் எவ்வளவு அன்பா நடத்துதுன்னு சொல்லி பாருங்களேன். இப்பெல்லாம் நிறைய ரீல்ஸ் கூட பார்க்க முடியுது. ஒரு பூனை எலிகிட்ட, நாய் பூனை கிட்ட, இது கிட்ட கூட ஒரு அன்பு வருது. இது கூட ஒரு சிங்கத்தையோ புலியவோ அடிக்குது. அந்த மான் வந்து அந்த மானை வந்து அந்த சிங்கம் ஓடியாந்து அடிக்குது, புலியும் சிங்கமும் அடிக்குது. அடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த மான் வந்து குட்டி போட்டிருக்குன்னு தெரிஞ்சு. அதை அப்படி அடிச்சுட்டுமேன்னு சொல்லி அவ்வளவு உட்காந்து அங்க கண்ணீர் விட்டு அழுகுது அந்த சிங்கம். அப்புறம் வேற ஒரு சிங்கம் வருது, இந்த சிங்கம் பாஞ்சு அந்த சிங்கத்தை அடிக்குது. ஏன்? குட்டி போட்டிருக்கு. இது ஒரு வீடியோ. இன்னொரு வீடியோல போய் பக்கத்துல போகும், குட்டி போட்டிருக்கு தெரிஞ்சு அப்படியே நின்றோம், பாதுகாத்துரும். அப்புறம் அந்த குட்டி மானை அதை எடுத்து வளர்க்கும், தெரியுமா? இப்படி இருக்கு ஒரு உயிரினத்துக்குள்ளேயும் அன்பானது. நமக்கு என்ன இருக்கு? நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும். இப்படி இருந்தா என்ன வரும் தெரியுமா? கர்மம் வரும், கர்மா உண்டாகும். நீங்க உங்க குடும்பத்தை தாண்டி ஒரு உயிரை நேசிக்கிறீங்க, ஒரு உயிருக்கு தேவையானதை பண்றீங்க அப்படின்னா அது என்னவாக மாறும்னா தர்மமாக மாறும். நீங்க உங்க குடும்பத்தை மட்டுமே பாக்குறீங்க, மத்தவங்க எவனும்
பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, அவனையும் மற்றவனையும் அப்படி பார்க்கணும்னு சொல்றேன். மற்றவனை பார்க்கவே இல்லை, அவன் எப்படி போனா எனக்கு பிரச்சனை இல்லைன்னா அது கர்மம். உன் குடும்பத்துக்காக நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக நீ இப்படி பண்றது கர்மம். அன்பு செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் டோட்டலா செஞ்சிடும். எல்லாமே லவ் தான். இதை வள்ளலாறுல இருந்து எல்லாருமே விதவிதமா சொல்லி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். வள்ளலார் என்ன சொல்றாரு? எல்லா விஷயத்தையும் எப்படி பெற்றதா சொல்றாரு அவரு? தயவாக இருந்து அன்பாக இருந்து பெற்றுன்னு தான் சொல்றாரு. தயவா இருந்தா அன்பா இருந்து கருணையாக இருந்துதான் நான் பெற்றேன், எல்லாத்தையுமே பெற்றேன். 3 தொழிலும், படைக்கும் தொழில், காக்கும் தொழில், அழிக்கும் தொழில் எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதை நான் அப்படி இருந்துதான் பெற்றேன். நீ அன்பா இரு, எல்லாமே நடக்கும்னு சொல்றாரு. ஆனா நமக்கு அது வரல. எந்தெந்த இடத்துலலாம் அன்பு செலுத்த முடியுதோ, எந்தெந்த அன்பு சீக்வல் டு கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கிறது. கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கிறது. கொடுக்கக்கூடிய தன்மைக்கு மாறினால் எல்லாமே உங்களுக்கு வேற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். பார்த்துக்குங்க. மீண்டும் எப்போ உயிர் போகும்போதுல எனக்கு தெரியாது. என் உயிரா இருக்கட்டும் இல்லை உங்க உயிரா இருக்கட்டும், எப்போ வேணா போகலாம். பட் அதுக்குள்ள என்ன பண்ணணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப என் உயிர் பிரிந்தாலும் எனக்கு ஓகே தான். ஏன்? ஏதோ 2 உயிர்களுக்கு, ஏதோ ஒரு சூசைட் தாட்ல இருந்த 2 உயிர்களுக்கு எனக்கு தெரியும். வீடியோலயே நான் சூசைடை பத்தி போடும்போதே கீழே இப்பதான் சூசைட் பண்ணலான்ற ஒரு வீடியோ பார்த்தோன்னே நிப்பாட்டிட்டேன். அட்லீஸ்ட் ஏதோ இந்த உடல் மூலமாக 2 விஷயம் நடந்திருக்கு. இப்பிறப்பில் என்ன செய்தேன் என்று எண்ணி பார்த்தால் கணக்கில் ஏதும் இல்லை. இப்பிறப்பில் என்ன செய்தேன் என்று பார்த்தால் கணக்கில் ஏதும் இல்லை. ஒப்பரிய இப்பிறவி. இளையராஜா அவர்கள் ரமண மகரிஷியாக பாடினது. இப்பிறப்புல என்ன பண்ணனா ஒண்ணுமே பண்ணலையே. பண்ணியிருந்தா நிம்மதியாக சுகமாக பிரியும். உயிர் பிரியக்கூடிய நேரத்துல கஷ்டப்படுது. ஐயோ எதுவுமே பண்ணலன்னா இங்க நீங்க எதுவுமே பண்ணல, வருத்தப்படுது. ஏதோ சிறப்பாக பண்ணிருக்கீங்கன்னு இதை பண்ணிருக்குன்ற சந்தோஷத்துல நிம்மதியில உயிர் பிரியும். பிரியும் போது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு பாத்துங்க. வலி வேதனைகள் இருந்துச்சா? இது கூட எப்படி அட்டாச்ல இருந்துச்சு? யாருக்கு நன்றி சொல்லாம இருந்தோம்? யாருக்கு இவ்வளவு நாளா இவங்க இப்படி நடத்திட்டுமே, இப்படி குடும்பப்படுத்திட்டுமே, இவங்க கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டுமேன்னு சொல்லி தோணுச்சுன்னா அதெல்லாம் இப்ப மாத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதை மாத்திக்கிங்க. வாழ்க்கை சிறப்பாக அமையும். புரியுதுதா? என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.